உலகின் முதல் 10 கோடீஸ்வரர்கள் தெரியும். அவர்கள் எங்கு படித்தார்கள் தெரியுமா? வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. ஃபோர்ப்ஸ் 2025 பில்லியனர் பட்டியலில் இடம் பிடித்தவர்கள் படித்த பல்கலைக்கழகங்கள் குறித்த தகவல்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. ஃபோர்ப்ஸ் 2025 ஆண்டிற்கான உலகின் பில்லியனர்களின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தங்கள் செல்வத்தை வளர்த்துக் கொண்ட அமெரிக்காவைச் சேர்ந்த வணிக அதிபர்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். ஆனால் இந்த பட்டியலில் உள்ள தொழிலதிபர்கள் கோடீஸ்வரராக மாற உதவிய பல்கலைக்கழகங்களின் பட்டியல் இங்கே. டெஸ்லா மோட்டார்ஸின் தலைமை நிர்வாக அதிகாரி கனடாவின் குயின்ஸ் பல்கலைக்கழகத்தில் தனது கல்வியை முடித்தார். பின்னர் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் வணிகம் மற்றும் இயற்பியல் படிக்க அமெரிக்கா சென்றார். டெஸ்லா நிறுவனர் கலிபோர்னியாவில் உள்ள ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வியை பயின்று ஆற்றல் இயற்பியலில் முனைவர் பட்டம் பெற்றார். அமேசானின் நிறுவனர் மற்றும் நிர்வாக தலைவரான பெசோஸ் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் மின் பொறியியல் மற்றும் கணினி அறிவியலில் பட்டம் பெற்றார். இந்த பல்கலைக்கழகம் 2025 ஆண்டிற்கான QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில் 22வது இடத்தை பிடித்தது. மார்க் ஜூக்கர்பெர்க் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். இருப்பினும் அவர் படிப்பை பாதியில் நிறுத்தினார். கணிதம், வானியல், இயற்பியல் மற்றும் பாரம்பரிய ஆய்வுகளில் பல பரிசுகளை பெற்றிருந்தார். இந்த பல்கலைக்கழகம் 2025 ஆண்டிற்கான QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில் 4வது இடத்தை பிடித்தது. எலிசன் ஆரக்கிளின் தலைவர், தலைமை தொழில்நுட்ப அதிகாரி மற்றும் இணை நிறுவனர் ஆவர். இவர் சிகாகோ பல்கலைக்கழகம் மற்றும் இல்லினாய்ஸ் பல்கலைக்கழகம் ஆகிய 2 பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியேறியுள்ளார். QS உலக பல்கலைக்கழக தரவரிசை 2025 சிகாகோ பல்கலைக்கழகம் 21வது இடத்தை பிடித்தது. அதே நேரத்தில் இல்லினாய்ஸ் பல்கலைக்கழகம் 69வது இடத்தை பிடித்தது. பெர்னார்ட் அர்னால்ட் LVMH பேரரசு மற்றும் லூயிஸ் vuitton மற்றும் செஃபோரா உள்ளிட்ட பிற அழகு சாதன பிராண்டுகளை வைத்திருக்கிறார். அவர் ஈகோல் பாலிடெக்னிக் டி பாரிஸில் இளங்கலை கலை மற்றும் அறிவியல் பட்டப்படிப்பை முடித்துள்ளார். QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில் இந்த நிறுவனம் 34வது இடத்தை பிடித்துள்ளது. பேஜ் மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் கணினி பொறியியலில் பட்டப்படிப்பையும் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் முதுகலை பட்டத்தையும் முடித்துள்ளார். மிச்சிகனை தளமாக கொண்ட பல்கலைக்கழகம் QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில் 44வது இடத்தை பிடித்தது. பிரின் மேரிலாந்து பல்கலைக்கழகத்தில் கல்லூரி பார்க்கில் கணிதம் மற்றும் கணினி அறிவியல் கௌரவத்துடன் அறிவியல் பட்டம் பெற்றார். இது QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில் 218வது இடத்தை பிடித்தது. ஃபாஃபெட் நெப்ராஸ்கா பல்கலைக்கழகத்தில் வணிகத்தை பயின்றார் மற்றும் பொருளாதாரத்தை படிக்க கொலம்பியா பல்கலைக்கழகத்திற்கு சென்றார். நெப்ராஸ்கா பல்கலைக்கழகம் 701, 710 தரவரிசையில் இருந்தது. அதே தரவரிசையில் கொலம்பியாவை தளமாக கொண்ட பல்கலைக்கழகம் 34வது இடத்தை பிடித்தது. பால்மர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பயன்பாட்டு கணிதம் மற்றும் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றார். பின்னர் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் வணிக நிர்வாகம் மற்றும் மேலாண்மையில் பட்டம் பெற்றார். NVIDIAயின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி ஓரிகான் மாநில பல்கலைக்கழகம் மற்றும் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மின் பொறியியலில் தனது உயர்கல்வியை முடித்துள்ளார். QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில் ஓரேகான் பல்கலைக்கழகம் 641 முதல் 650 என்ற தரவரிசை பட்டியலில் இருந்தது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.